ஹாய், இன்றைக்கி நம்ம கிளாஸில் 2 டிஏ எடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ கிளாட் எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே பேராகிராஃப்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சென்டென்ஸாக படித்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது கீழே இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த கொஷனில் ஸ்டார்டிங்கில் Mr. Bajaj has recently acquired 4 companies, namely AWK, BXL, CYM and DZN. When the annual audit for 2022-21 was done, he found a few interesting things about his companies. So, பஜாஜ்ங்கிறவர் 4 கம்பெனி வாங்குறாரு. அவரோட ஆனுவல் ஆடிட் எப்போ பண்ணுறாருன்னா 2022-21ல் பண்ணும்போது அவருக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? while the profit of CYM and DZN were the same. 2 கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CYM, DZN இந்த 2 கம்பெனியோட ப்ராஃபிட் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? the sales of CYM same as those BXL. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா CYMக்கும் BXLக்கும். ஸோ நமக்கு இப்போ 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. சேல்ஸ் வந்து CYMக்கும் BXLக்கும் சேம், அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து CYMக்கும் DZNக்கும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ப்ராஃபிட்ஸ் ஆஃப் AWK வேர் 10% ஆஃப் இட்ஸ் சேல்ஸ். AWKவோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா அதோட சேல்ஸ்லேருந்து 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சேல்ஸ் இருக்குன்னா அதில் 10% தான் அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? whereas the profit of BXL were 20% of his sales. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா BXLல சேல்ஸ்லேருந்து 20% தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? while the total expenditure of CYM was 15 lakhs. ஸோ CYMோட எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சராக நமக்கு தெரியும், அந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மொத்த செலவு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 15 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. which was 5 times its a profit. அதாவது அதோட ப்ராஃபிட்லேருந்து 5 மடங்கு தான் இந்த 15 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? the total sales of DZN was 3 times its profit. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒன்றுனா அதோட 3 மடங்கு தான் அந்த டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா DZNக்கு. ஸோ இப்போது 1 மடங்கு 1ங்கிறது ப்ராஃபிட்னா அதோட 3 மடங்காக இருக்கிறது தான் 3ங்கிறது தான் DZNோட சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the total expenditure of AWK was 10% less than CYM. ஸோ CYMலேருந்து 10% கம்மியாக இருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே லேக்ஸ்னு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து 10% கம்மி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். எதுக்குன்னா AWKக்கு. ஓகேவா? ஸோ கடைசியாக முக்கியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ப்ராஃபிட்டை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது ரெண்டுக்காக? சேல்ஸ் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ சேல்ஸ்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து சேல்ஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே பர்சன்டேஜாக தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு நம்பர்ஸ்னு கொடுத்தது இங்கே CYMல தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம இங்கேருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கம்பெனி இருக்குது, 4 கம்பெனி இருக்குது. அந்த 4 கம்பெனியோட சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுவோமா? ஸோ நம்ம ஒரு டேபிள் இப்போ போட்டாச்சு, கம்பெனி நேம் எழுதியாச்சு, எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ், ப்ராஃபிட் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இதில் நமக்கு இந்த பேராகிராஃப் எடுத்துட்டோன்னா நமக்கு நம்பர்னு கொடுத்தது இங்கே தான் CYMோட எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது CYMோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோனா 15 lakhs. ஸோ இது எல்லாமே இங்கே லேக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து which was 5 times its a profit.
அதாவது ப்ராஃபிட்லேருந்து 5 மடங்கு தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருமா? அப்போ 15 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3. ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது இங்கே 3 lakhs அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஃபைன்ட் as a difference between sales and expenditure. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சேல்ஸு. அப்போ சேல்ஸ் என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் ப்ராஃபிட்டா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 18. ஸோ சிஓஎம்மோட சேல்ஸ் வந்து 18. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? while the profit of COM and DZN were the same அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டும் சேம் அப்படிங்கும்போது DZN-க்கும் ப்ராஃபிட் 3 தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன சேமாக கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் ஆஃப் COM அண்ட் BXL ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ BXLோட சேல்ஸ் என்ன? 18. ஓகேவா? இப்போ நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போமா? The total expenditure of AWK was 10% less than the COM. அதாவது COM-ஓட எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து 10% less than AWK அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 100%, இதில் 10% என்ன? 1.5. அது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குதா 90%. அதுதான் AWK-ஓடது. அப்போது 1.5-ஐ 15ல் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 13.5 AWK-ஓட எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து என்ன ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருவாங்க? the profit of BXL were 20% of its sales. ப்ராஃபிட்லேருந்து 20% தான் சேல்ஸ் அப்படின்னு BXL-க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 20%னா என்ன? 10%னா 1.8. அப்போ 20%னா இன்ட்டு 2 பண்ணால் வந்துருமா? அப்போ இன்ட்டு 2 பண்ணால் என்ன வரும்? 1.8 இன்ட்டு 2 3.6. ஸோ 3.6 தான் இதோட ப்ராஃபிட். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடச்சிருமா? ஒரு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டா? ஸோ அதுலேருந்து நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 14.4. ஸோ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சிருச்சு BXL-க்கு. ஸோ இது இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்புறம் DZN AWK தான் இருக்குது. அப்போ DZN வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? த டோட்டல் சேல்ஸ் ஆஃப் DZN வாஸ் 3 times its ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட 3 மடங்கு தான் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா DZN-க்கு. அப்போ DZN-ஓட ப்ராஃபிட் நமக்கு தெரியும். இதோட 3 மடங்கு தான் சேல். அப்போ இதோட 3 மடங்குனா நம்ம இன்ட்டு 3 பண்ணுமா? அப்போ இன்ட்டு 3 பண்ணால் 3 × 3 9. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் கிடச்சிருமா? அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. ஓகேவா? இப்போ நம்ம ஓரளவுக்கு டேபிள் முடிச்சாச்சு. நமக்கு AWK மட்டும்தான் இருக்குது. AWK-க்கு என்ன கொடுத்துருக்காங்க? the profit of AWK were 10% of its sales. AWK-ஓட ப்ராஃபிட் என்னன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் இருந்து 10%னா சேல்ஸ்லேருந்து 10%. ஸோ இதில் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் 100 வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இங்கே சேல்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்லேருந்து 10% தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 100 அப்படின்னா இதில் 10% தான் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருமா? மைனஸ் பண்ணால் 90%. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே தெரியும் எக்ஸ்பெண்டிச்சர் 90% இங்கே இருக்குது. ஓகேவா? இதோட 90% நமக்கு தெரியும். அப்போ இதோட 100% என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 13.5 90%. அப்போ இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு கிடச்சிருமா? இன்ட்டு 100 பண்ணால் என்ன வரும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து 90%. இதோட 90%னா COM-ஓட 90%. 15 தான் ஆன்சர்னு. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 15 வருதானே? ஸோ நம்மளோட சேல்ஸ் வந்து 15. நமக்கு தெரியும் இதில் 10% தான் ப்ராஃபிட். அப்போ 10%னா என்ன? 15 100னா அதில் 10%னா 1.5. ஓகேவா? இந்த டேபிள் இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல் இயர் 2022-21 which company had the highest total expenses? அப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 2022-2021ல் எந்த கம்பெனி அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சது. இதில் எது அதிகமாக இருக்குது? 15. COM தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் C. ஓகேவா? ஸோ பேராகிராஃப் இருந்துச்சு, அதில் இந்த டேபிள் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் ஈஸியாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா
நம்ம கீழே இருக்கிற ஆன்சர் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் கம்பெனி ஹேட் த லோவஸ்ட் சேல்ஸ் டியூரிங் த ஃபினான்ஷியல் 2022-21? எந்த கம்பெனி ரொம்ப கம்மியான சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கன்னா 2022-2021 இயரில். ஸோ இப்போ இதை நம்ம பார்ப்போமா நம்ம டேபிளில். ஸோ இதில் சேல் எது ரொம்ப கம்மியாக இருக்குது? DZ10. அவங்க தான் 9 lakh தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறது DZ10. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? சி, DZ10. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா. விச் கம்பெனி ஹேட் த ஹையஸ்ட் ப்ராஃபிட் டியூரிங் த ஃபினான்ஷியல் 2022-21? ஸோ எந்த கம்பெனி அதிக ப்ராஃபிட் பார்த்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் எந்த கம்பெனி அதிகமாக பார்த்துருக்கு. அதிகமாக ப்ராஃபிட் பண்ணது BXL 3.6. அவங்க தான் 3.6 lakhs ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அவங்க தான் ஹையஸ்ட் கிராசிங். ஸோ நமக்கு தெரியும் BXL தான் அதிகமான ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் கேன் ரெப்ரசன்ட் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டூ கம்பெனிஸ் தட் ஹேட் த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்கள் தெளிவாக படிக்கணும். அவங்க கொஸ்டினில் கொடுத்தது ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த கம்பெனிக்குனா ப்ராஃபிட் சேமாக இருக்கிற ரெண்டு கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் சேமாக எந்த ரெண்டு கம்பெனிக்கு இருக்குது? COM அண்ட் DZ10. ஸோ இதோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு தெரியும் 15/6. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 5/2. 5/2. ஸோ ஆன்சர் B. ஓகேவா? கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டோட ரேஷியோ கேட்கல, ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ கேட்குறாங்க. எதுக்குன்னா ப்ராஃபிட் சேமாக இருக்கிற ரெண்டு கம்பெனிக்கு. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்ப்போமா. நம்ம அடுத்த சம் பார்ப்போம். 5 friends Jatin, Ketan, Ladit, Mohit and Nalin studying in the 10th class received their half year exam results for Maths, Science and English. இந்த மாதிரி மார்க் கொடுத்துறாவே நம்ம டேபிள் போட்டுருணும். ஸோ இப்போ நம்ம டேபிள் போடலாமா? ஸோ இப்போ நம்ம டேபிள் போட்டாச்சு, நேம் போட்டு அந்த 5 ஃப்ரெண்ட்ஸோட நேம் எழுதியாச்சு, என்னென்ன சப்ஜெக்ட் டோட்டல் அப்படி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பிரேக் டவுன் பண்ணுவோமா. Ketan got 10 marks more in English and 10 mark less in Maths then Science. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சயின்ஸை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ்லேருந்து 10 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான் இதில் இங்கிலீஷில், அதுலேருந்து சயின்ஸ்லேருந்து 10 மார்க் மேக்ஸில் கம்மியாக எடுத்திருக்கான். அப்போ கேட்டனோட சயின்ஸ் மார்க்கை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ்னு வச்சுட்டு அதுலேருந்து 10 மார்க் இங்கிலீஷில் அவன் அதிகமாக வாங்கியிருக்கான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. மேக்ஸுக்கு 10 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான். அப்போ எக்ஸ் மைனஸ் 10. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டன் ஸ்கோர்டு 10 மார்க்ஸ் லெஸ் தென் த ஜாட்டின் இன் சயின்ஸ். கேட்டன் ஜாட்டினை விட 10 மார்க் சயின்ஸில் கம்மியாக வாங்கியிருக்கானா? அப்போ ஜேட்டனுக்கு என்ன இருக்கும்? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 10. ஏன்னா அவள் கேட்டனை விட 10 மார்க் சயின்ஸில் அதிகமாக வாங்கியிருக்கா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. ஓகேவா? அடுத்த லைன் போகுமா. நளின் காட் 30 மார்க்ஸ் மோர் இன் மேக்ஸ் தென் த கேட்டன். ஸோ நளின் வந்து கேட்டனை விட 30 மார்க் மேக்ஸில் அதிகமாக வாங்கியிருக்கான். ஓகேவா? அப்போ மேக்ஸ்க்கு நமக்கு தெரியும் கேட்டனுக்கு எக்ஸ் மைனஸ் 10. அப்போ நளினுக்கு என்ன வரும்? அப்போ எக்ஸ் இதோட ப்ளஸ் 30 பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 20 ஆகுமா? 30லேருந்து மைனஸ் 10 பண்ணால் 20. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20. நளின் மேக்ஸில் வாங்கின மார்க் எக்ஸ் ப்ளஸ் 20 அண்ட் ஹி காட் ஈக்குவல் மார்க் இன் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அவனோட மார்க் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நளினோட மார்க் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆரோ போட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. லலித் காட் 80 மார்க்ஸ் இன் மேக்ஸ் அண்ட் டோட்டல் ஆஃப் 230. லலித் வந்து இது நமக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. லலித் வந்து மேக்ஸில் 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டோட்டலும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 230. வாஸ் த ரேஷியோ ஆஃப் ஹிஸ் மார்க் இன் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வாஸ் 2:3. ஸோ இவங்க டோட்டலும் கொடுத்துட்டு ஸோ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு தெரிஞ்சிருமா? அதோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 2:3. அப்போ 230லேருந்து 80 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷோட டோட்டல் மார்க் தெரியும். ஏன்னா நம்ம மேக்ஸ்லேருந்து அதை 230 மைனஸ் பண்ணால் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ அதோட ரேஷியோவும் நமக்கு தெரியும். அப்போ அதை நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண இருக்கிற வேல்யூ தானே அது 150. அப்போது இதை ப்ளஸ் பண்ணால் 5x வருமா? இப்போ 5x ஈக்குவல் டு 150. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இதை கேன்சல் பண்ணால் 30 வருமா? அப்போ நமக்கு தெரியும் இப்போ எக்ஸோட வேல்யூ 30ங்கிறது. அப்போ 2xல எக்ஸோட வேல்யூ 30 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சயின்ஸுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சயின்ஸ்க்கு எவ்வளோ வரும்? லலித் ஸ்கோர் பண்ணது 60. இங்கிலீஷ்க்கு இங்கே நம்ம
3xல 30 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 90. ஓகேவா, இதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு 230 வந்துடும். நமக்கு லலித்க்கு இப்போ போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுக்கு அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. நளின் அண்ட் மோஹித் காட் ஈக்குவல் மார்க்ஸ் இன் சயின்ஸ் whereas நளின் அண்ட் லலித் காட் ஈக்குவல் மார்க் இன் இங்கிலீஷ். நளினும் மோஹித்தும் சயின்ஸில் ஈக்குவலாக மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ நளின் மோஹித் இவங்க ரெண்டு பேரும் சயின்ஸில் ஈக்குவலாக மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நளினும் லலித்தும் இங்கிலீஷில் ஈக்குவல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மோஹித் பார்த்துடக்கூடாது, லலித் அண்ட் நளின். ஓகேவா, அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும் லலித்தோட இங்கிலீஷ் மார்க் தெரியும், சேம் மார்க்குங்கும் போது நளினும் 90 மார்க் தான் வாங்கியிருக்கான். ஓகேவா, நமக்கு தெரியும் நளின் வந்து சயின்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஈக்குவல் மார்க் தான் வாங்கியிருக்கான். அப்போ இங்கே 90னா அப்போ இங்கேயும் 90யா. அதுக்கப்புறம் நளின் அண்ட் மோஹித் சயின்ஸில் ஈக்குவல் மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கேயும் 90. ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மோஹித் காட் 5 more மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் தென் சயின்ஸ். மோஹித் வந்து சயின்ஸை விட இங்கிலீஷில் 5 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோஹித்தோட சயின்ஸ் மார்க் நமக்கு தெரியும் 90, அதை விட 5 மார்க் அதிகமாக இங்கிலீஷில் வாங்கியிருக்காங்கும் போது அதோட வேல்யூ என்ன, 95. whereas he got 5 mark less than லலித் in maths. ஸோ மோஹித் வந்து லலித்தை விட மேக்ஸில் 5 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான். லலித்தோட மேக்ஸ் மார்க் நமக்கு தெரியும், அதுலேருந்து 5 மார்க் கம்மினா எவ்வளோ வரும், 75. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருமா, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 260. ஓகேவா, இப்போ நம்ம 2 இது முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பேலன்ஸில் பார்ப்போமா. ஜாட்டின் காட் a total marks of 245 with 85 marks in science. ஜாட்டினோட டோட்டல் மார்க் கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா 245. ஓகேவா, அதுக்கப்புறம் அவனோட சயின்ஸ் மார்க்கு கொடுத்துட்டாங்க 85 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ அவனோட சயின்ஸ் மார்க் 85. நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் 10 தான் 85 அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 85லேருந்து 10 மைனஸ் பண்ணால் அதான் எக்ஸா, அப்போது 75. கேட்டனோட சயின்ஸ் மார்க் 75. ஓகேவா, ஸோ அப்போ இதை வச்சு நம்ம பேலன்ஸ் எல்லாமே கண்டுபிடிப்போமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 10ங்கும்போது கேட்டனோட மேக்ஸ் மார்க் 65, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 10ங்கும்போது 85. ஸோ இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், அப்போ கேட்டன் மொத்தமாக டோட்டலாக ஸ்கோர் பண்ணது 225. நமக்கு தெரியும் இப்போ எக்ஸ் வச்சு இங்கேயே கண்டுபிடிச்சிடலாமா. எக்ஸ் 75னா இங்கே என்ன இருக்கும், 95. இதை டோட்டலாக ப்ளஸ் பண்ணால் நளினோட டோட்டல் மார்க் கிடைக்குமா, அப்போ 275. ஓகேவா, இப்போ எனக்கு பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நம்ம கீழே இருக்கிறதே கம்ப்ளீட் பண்ணிடுவோமா. அண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹிஸ் மார்க்ஸ் இன் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வாஸ் 9:7 ரெஸ்பெக்டிவ்லி. கடைசியாக ரேஷியோ கொடுத்துறாங்க எதுக்குன்னா மேக்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும். அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 9:7 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, டோட்டல் மார்க் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே கண்டுபிடிச்ச அதே மாதிரி தான் இதுலேருந்து மைனஸ் பண்ணுறது தான் 9x + 7xோட வேல்யூவா. ஓகேவா, நமக்கு தெரியும் 9 + 7xனா 16x ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 160 கிடைக்கும். அதுதான் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷோட மார்க்கு. அப்போ எக்ஸாக நம்ம இங்கே வச்சுக்கிட்ட 16 அங்கே போகும்போது 160 / 16, அப்போது 10 வரும். எக்ஸோட வேல்யூ 10ஆ. நமக்கு தெரியும் ரேஷியோ மேக்ஸுக்கு 9, இங்கிலீஷ்க்கு 7. அப்போ மேக்ஸுக்கு 9x அப்படிங்கும்போது 90யா, இங்கிலீஷ்க்கு 7ங்கும்போது 70. ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போமா. வாட் வாஸ் த டோட்டல் மார்க் ஆஃப் ஒன் ஹூ காட் த மேக்ஸிமம் மார்க் இன் இங்கிலீஷ். ஸோ டோட்டல் மார்க் கேட்குறாங்க. என்ன யாரோட டோட்டல் மார்க்னா இங்கிலீஷில் யார் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்ப்போமா. இங்கிலீஷில் யார் அதிக மார்க் வாங்கியிருக்கா, மோஹித் வாங்கியிருக்கான். எவ்வளோனா 95. ஸோ அவனோட டோட்டல் என்ன 260. ஓகேவா, அப்போ நம்மளோட ஆன்சர் 260. மோஹித் தான் இங்கிலீஷில் அதிக மார்க் வாங்கியிருக்கான், எவ்வளோனா 95. அவனோட டோட்டல் 260. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இன் விச் சப்ஜெக்ட் வாஸ் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் த ஹையஸ்ட். ஸோ எந்த சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து ஆவரேஜ் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட் இதையும் ப்ளஸ் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணாவே நமக்கு எது ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் ஆவரேஜும் அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும். ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸுக்கு பார்த்தோன்னா 405, சயின்ஸோட டோட்டல் 400, இங்கிலீஷ்க்கு 430. ஸோ இதில் பார்த்தாவே நமக்கு தெரியும் 430 தான் அதிகம். ஸோ அப்போ ஆவரேஜ் எதுக்கு அதிகமாக வரும், இங்கிலீஷ்க்கு தான் வரும். ஓகேவா, அப்போ நம்மளோட ஆன்சர் இங்கிலீஷ். இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, நமக்கு ப்ளஸ் பண்ணாவே தெரிஞ்சிடும்
எந்த வேல்யூ ஹையாக இருக்கோ அதுக்கு தான் ஆவரேஜும் ஹையாக இருக்கும். அப்போது இங்கிலீஷ் தான் ஆவரேஜ் அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னா இங்கிலீஷ்க்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. The total marks of Nalin was what percentage less or more than the total marks of Ketan? பர்சன்டேஜ் டோட்டல் மார்க்கோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குன்னா நளினுக்கு. கேட்டன் வச்சு நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம். நளினோட டோட்டல் மார்க் என்ன? கேட்டனோடது 225 ஓகேவா. அப்போ நளினோடது 275. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா அதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காங்க தான் நம்ம கேட்கணும், கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாருக்குன்னா நளினுக்கு கேட்டனை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும் நளினுக்கு அதிகமாக இருக்குது, கேட்டனுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகே, கேட்டனை விட நளினோட பர்சன்டேஜ் அதிகம். அப்போ நம்ம அதிகமாக தான் இப்போ கண்டுபிடிக்கணும். நளினோடது 275, கேட்டனோடது 225. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன 50. இந்த 50 நம்ம எதுலேருந்து கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கேட்டனோடதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டன்லேருந்து தான் நளினோடது கேட்டிருக்காங்க. அப்போது 50 டிவைடட் பை கேட்டன் ஸ்கோர் பண்ணது 225 இன்ட்டு 100. இப்போது நம்ம இதை 25 வச்சு கேன்சல் பண்ணலாமா? பண்ணால் இங்கே என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். இங்கே 9 டைம்ஸ். 200 டிவைடட் பை 9. அப்போது இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 22.222ன்னு போயிட்டே இருக்குமா? ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் பை ஜட்டின் அண்ட் லலித் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்? ஸோ டோட்டல் மார்க்கோட ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது ஜட்டின் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அதை ப்ளஸ் பண்ணி அந்த இதுக்கும் லலித் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கானோ அதை ப்ளஸ் பண்ணி அது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜட்டின் மேக்ஸில் 90யும் சயின்ஸில் 85யும் வாங்கியிருக்கான். அப்போது அதோட ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 175. ஜட்டினோடது 175 ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லலித்தோடது. லலித்தோடது எவ்வளோன்னு பார்ப்போமா. லலித்தோட மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 140 வரும் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வருமா? 35 வரும். இங்கே நம்ம அடித்தா என்ன வரும்? 2 டைம்ஸ் போட்டால் 4 வரும், பேலன்ஸ் 4 வருமா? போய் 28 வரும். இது திரும்ப நம்ம 7 டேபிளில் அடிக்கலாம். அப்போது 7 டைமில் அடித்தா இங்கே 5 வரும், இங்கே 4 வரும். அப்போது நம்மளோட ஆன்சர் 5/4. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5:4. ஆன்சர் டி, 5:4. If those who score more than 85 marks in each of 3 subjects get a cash award of 2000, then how many students received the award? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் 85 மார்க்ஸ் மேலே வாங்கியிருந்தா 2000 ரூபாய் கேஷ் அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ டேபிளில் பார்த்தா தெரிஞ்சிருமா? ஜட்டின் வந்து எல்லாத்துலேயுமே 85க்கு மேலே வாங்கியிருக்கானா? இல்லை, இங்கிலீஷில் கம்மியாயிடுச்சு. கேட்டன் பார்த்தா கேட்டன் 65 75 வாங்கியிருக்கான், அவனும் 85 மேலே வாங்கலை. லலித்தும் பார்த்தா 60 வாங்கியிருக்கான், அவர் 80 வாங்கியிருக்கான், 85க்கு மேலே வாங்கலை. மோஹித் பார்த்தாலும் 75 வாங்கியிருக்கான். அப்போ நளின் பார்ப்போமா. நளின் தான் எல்லாத்துலேயுமே 85க்கு மேலே வாங்கியிருக்கான். அப்போனா இந்த டேபிள் படி பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 85 மேலே வாங்கியிருக்காங்க. அப்போது நம்மளோட ஆன்சர் ஏ, 1 ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 2 டிஏ எடுத்து டேபிள் போட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கிளாட்டில் எடுக்கும்போது இருக்கிற பேராவை ஒரு சென்டென்ஸையும் படித்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில சம்க்கு டேபிள் போடுற மாதிரி இருக்கும், சில இதுக்கு டேபிள் போட தேவையில்ல. டேபிள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நமக்கு கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த டேபிள் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எல்லா வேல்யூவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த 2 சம்மையும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.